அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, தமிழக அரசியலில் எம்ஜிஆருக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பேர் இந்த அளவுக்கு நிலைச்சிருக்குன்னா அது பெரிய வரன்னு தான் சொல்லணும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பேர் அவர் மறைவுக்கு பிறகு ரொம்பவே மக்கள் மத்தியில் இன்னும் பிரபலமாகிட்டே இருக்கு தான் சொல்லணும். புகழ் மறையவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மதுரையில் 2வது கட்ட மாநாடு நடத்த போகிறாரு. அந்த மாநாட்டுக்கான தேதியை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25. இந்த ஆகஸ்ட் 25 எதுன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாளாகும். கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாள் தான் ரெண்டாம் கட்ட மாநாட்டை விஜய் நடத்துகிறாரு. செந்தூரபாண்டி படத்தின் மூலம் விஜய்க்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். நட்பு ரீதியாக 2 குடும்பத்துக்கும் மிகப்பெரிய நட்பு உண்டு. அந்த வகையில் விஜயகாந்த் வெற்றிக்கு காரணமாக எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய மகன் விஜய் அவருடைய வெற்றிக்கு காரணமாக விஜயகாந்த். எனவே தொடர்ந்து இவர்கள் இருக்கும் பிணைப்பு அன்பு காரணமாக விஜய் அவர்கள் இந்த அரசியல் மாநாட்டை 2வது மாநாட்டை மதுரையில் நடத்துகிறாரு. அந்த வகையில் 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் மாநாட்டு நடத்தினார். 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து மதுரையில் அதே மண்ணில் விஜய் தாவேகா மாநாட்டு நடத்துகிறாரு. விஜயகாந்த் வெளியில் விஜய் மாநாடு நடத்துவதும் விஜயகாந்த் பிறந்த நாளில் மாநாட்டை நடத்துவது விஜயகாந்த் ரசிகர்கள் மண்டி விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி சொல்லலாம். பொதுமக்களுமே இது வெகுவாக கலந்துட்டு வராங்க. நன்றி மறக்காத விஜய் அப்படின்னு ஒரு போஸ்டர் கூட அடித்து விட்டுறாங்க. காஸ்டாக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. வலைதளங்களும் இது வேகமாக பரவிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாராட்டக்கூடியதாக தான் பார்க்கப்படுகிறது.